ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம வாஷ் பண்ணும்போது எத்தனை இடங்களில் கரைகள் இருந்தால் நல்லா வாஷ் பண்ணப்போ ஒரு கரை கூட இல்லாமல் எப்படி பண்ணுறோமோ அதே போல் தேவன் நம்ம வாழ்க்கையில் வந்த பிறகு பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் வந்த பிறகு தான் பரிசுத்தம் வந்த பிறகு தான் நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாக மாறுது. நிறைய பேர் நான் பரிசுத்தவானா மாறின பிறகு தான் தேவன்கிட்ட போக உட்காந்துருக்காங்க. அது முடியாது. ஏன்னா நம்மளே குழிக்குள்ளே கிடந்துக்கிட்டு சேத்துக்குள்ளே கிடந்துக்கிட்டு நான் என்றைக்கு வெளியில் வந்துருச்சு நான் பியூரிஃபை பண்ண முடியும். ஏன்னா அது உள்ள சேத்துலேயே கிடக்குறோம். மறுபடியும் இன்னும் ட்ரை பண்ண அது உள்ளே தான் இழுத்துட்டு போகுது. அப்போ வெளியில் இருக்கிறவங்க வந்து நம்மளை என்ன பண்ண முடியும்? தூக்கி விட முடியும். அப்படியாக தேவன் தான் நம்மளை அவரை போல மாற்ற முடியும். நம்மளே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பாவத்திலையும் இதுலேயும் கிடக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் இந்த பாதைக்கு வெளிச்சம் கால்களுக்கு தீபம் நிகழ்ச்சிக்கு ஆண்டவராய் இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை வழங்குவதில் தேவனுக்கு துதிக்கான மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தை உங்களை வரும்போது அதை ஆசீர்வதிக்கவே வருகிறது. அந்த வார்த்தை அப்படியே பலிக்கவே வருகிறது. உங்களை அப்படியே ஆசீர்வதித்து உயர்த்தி வாழ வைக்க வருகிறது. ஆகவே இந்த வாழ வைக்கும் வார்த்தையை நாம் போற்றுவோம், விசுவாசிப்போம். இன்றைய நாளிலே பாருங்க, நம் தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த என்ற 3 விதத்தில் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இப்போ ஆவியானவரை நமக்குள்ள தேற்றரவாளனாக, ஆலோசனை கர்த்தாவாக, நமக்கு ஒரு கம்ஃபர்டராக, அதாவது ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்கு எல்லாமுமாக கொடுத்துருக்கிறார். ஏனென்றால் தேவன் இந்த உலகத்தில் வரும்போதே சொல்கிறாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்துல வருவேன், நான் அனுப்ப போகிற இந்த சத்தியாவையை தேற்ற வரணும், உங்கள்கிட்ட வருவார், நான் உங்களுக்கு போதித்த எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார், அதன் வழியில் நடக்க அவர் உங்களுக்கு உதவி செய்வார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடவே மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பெஸ்ட் கிஃப்ட் அந்த ஹோலி ஸ்பிரிட் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிறாரு இல்லையா. ஆகவே நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோமே, நான் என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, எப்படி போகிறது, கரெக்டாக வாழ்ந்துருவோனா, முடிச்சிருவோனா, கவலையே பட வேண்டாம். வலுவாதபடி நம்மை காக்கவும், நமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே நம்மை மிகுந்த ஒரு மாசற்றவர்களாய் நிறுத்தவும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்படி ஆவியானவர் மூலமாக நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிறுத்துகிறார். ஏனென்றால் இந்த ஆவியை நமக்குள்ளே இருந்துட்டு சும்மா ஏதோ இருக்கிறது இல்லை. அவர் நமக்கு கம்ஃபர்டராக இருக்கிறாரு, அதாவது ஹெல்ப்பராக இருக்காரு, தேற்றரவாளனாக இருக்கிறாரு, அதே போல் நமக்கு ஆலோசனை கர்த்தவாக இருக்கார், நமக்காக பரிந்து பேசுகிறாரு, அவருடைய வரங்களால் நம்மளை நிரப்பி நம்மளை வல்லமைப்படுத்துகிறாரு, நமக்கு ஞானத்தை கொடுக்குறாரு, அறிவை கொடுக்குறாரு. இந்த வரங்களில் எத்தனை நமக்கு தெரியும் இல்லையா. அதே போல அதிசயங்கள், அற்புதங்கள் நம்ம கையால செய்யப்படுகிறது. தேவனோட இன்னும் அதிகமா நெருங்க வைக்கிறாரு, தேவனோட ரகசியங்களை புரிய வைக்கிறாரு, அவருடைய ஆழங்களை அறிய வைக்கிறாரு, சத்தியங்களை நல்லா புரிய வைக்கிறாரு, தேவ வசனங்களை ஆராய வைக்கிறாரு, அவருடைய கனிகளால் நம்மளை நிரப்பி கனி கொடுக்க வைக்கிறாரு. இப்படி எல்லா விதத்திலும் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அதனால தான் அந்த ஆவியானவர் நம்மளை வலுவாமல் காத்து தேவனுடைய அந்த மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் நிறுத்த அவர் நம்ம கூட இருக்கிறார். ஆகவே நம்ம ஒரு நாளும் பின்வாங்கி போக மாட்டோம். விசுவாசத்தை துவக்கினவர் முடிப்பார், நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். நமக்குள்ள அந்த ஆவி என்கிற அச்சாரத்தை வச்சு தான் நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை கைவிடவே மாட்டேன், நீ என்னை விட்டு போனால் நான் உன்னை விட மாட்டேன் சொல்லி இவ்வளோ தைரியமா தேவன் சொல்றாருன்னா ஆவிங்கிற அச்சாரத்தை போட்டிருக்காரு, நம்ம மேல சீல் பண்ணியிருக்காரு. நம்ம மிஸ் பண்ணாதவனும் அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சு விட்டார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆவியானவர் இன்றைக்கு நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மகிட்ட இருக்கிற தேவையில்லாத அந்த பழைய சுவாபத்தில் இருக்கிற தேவையில்லாத மைனஸ் எல்லாத்தையுமே, எல்லா பாவம் சாபம் சம்மந்தப்பட்ட எல்லா பலவீனங்கள், எல்லா மறந்துகின காரியங்கள் சம்மந்தப்பட்ட அநேக ட்ராபேக்ஸஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி தேவனை போல, இயேசுவை போல, அவரை போல முழுமையாக மாற்றுகிறார். நம்மளை அழகுபடுத்துறாரு, நம்மளை பியூரிஃபை பண்ணுறாரு, நம்மளை எல்லாவற்றையும் அப்படியே ஒரு சாதாரண கல்லை எப்படி சிலையாக செதுக்கி அழகுபடுத்துகிறாங்களோ அதே போல் உண்மை உயிருள்ள அந்த தேவனுடைய சாயலாக நம்ம ஆவியானவர் மாற்றுகிறார், நம்மளை பியூட்டிஃபையர் பண்றாரு என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பாக ஆவியானவர் பற்றி இயேசுவே சொன்ன அநேக விஷயங்களுக்கு தெரியும். ஏனென்றால் யோவான் 14ஆம் அதிகாரம் அதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கலாம், அப்புறம் 16 படித்து பார்க்கலாம். அதெல்லாம் தேவன் அவரே சொல்கிறாரு, இந்த உலகம் இந்த ஆவியானவர் அறியாமல் இருக்கும், ஆனால் நீங்கள் அறிந்து கொள்வீங்க, திக்கற்றவர்களாக விட அப்படின்னு சொல்கிறாரு. 16 யோவான் 16 பாருங்கள், இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா 8 அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். சரிங்களா. இந்த உலகத்தில் இதான் பாவம், இதான் நீதி, இதுதான் சரி, இயேசுதான் வாழ்வுன்னு அப்படிலாம் சொல்லுவார். நியாய தீர்ப்பை பற்றி சொல்லுவார். நமக்குள்ள பெரிய அளவிற்கு நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு அவர் தேவனோடு இணைய வைத்து நம்மளை சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைநிறுத்துவார்.
அடுத்து பாருங்க, எபேசியர் 5:27 இதைத்தான் நம்ம இன்னைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்டு பார்க்க போறோம். நம்மளை தேவன் எப்படி ஆவியானவரை கொண்டு பியூட்டிஃபை பண்றாரு, பியூட்டிஃபையர் அந்த ப்ராசஸ் ஆவியானவர் நமக்குள்ள செய்கிறாரு. அவர் அப்படிப்பட்டவராய் நமக்கு இருக்கிறாரு. அந்த பரிசுத்தத்துல அழகுல தேவனை அப்படியே சுத்த கணரா இருக்கிறாரு, அழகின் ரூபமா இருக்கிறார் இல்லையா? அந்த சாயலுக்கு ஏற்றபடி இந்த பாவத்துலையும் சாபத்திலையும் கிடந்த நம்ம, அக்கிரமங்களிலும் இதுலையும் கிடந்த நம்ம, அந்த லெவலுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பலப்படுத்திக்கிறார். அதனால ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். எப்படி அது நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல எபேசியர்ல ஒரு இடத்துல கணவன் மனைவிக்குள்ள அந்த உறவை பற்றி பேசிக்கிட்டு வர்றார் பவுல். அதில் கணவன் மனைவியில் குறிப்பாக கணவனுக்கு மனைவி எப்படி கேர் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு. கிறிஸ்து எப்படி சபையை நேசித்து அதில் இருக்கிற குறைகளெல்லாம் வாஷ் அவுட் பண்ணி தன்னுடைய ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து அதை தன்னுடைய மனவாட்டியாக எண்ணி எப்படி நேசித்து வழி நடத்துகிறாரோ அப்படி உன் மனைவி நீ நேசிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. கிறிஸ்து எப்படி நம்மளை வழி நடத்துகிறாரு? அவருடைய வசனத்தை கொண்டாதான் இங்கே சொல்லியிருக்கு பாருங்க. 25 செகண்ட் போர்ஷனில் கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல், அதாவது ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம வாஷ் பண்ணும் போது எத்தனை இடங்களில் கரைகள் இருந்தால் நல்லா வாஷ் பண்ணும்போது ஒரு கரை கூட இல்லாமல் எப்படி பண்ணுறோமோ அதே போல் தேவன் நம்ம வாழ்க்கையில் வந்த பிறகு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் வந்த பிறகுதான் பரிசுத்தம் வந்த பிறகுதான் நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாக மாறுது. நிறைய பேர் நாம் பரிசுத்தவானா மாறின பிறகுதான் தேவன்கிட்ட போக உட்காந்துருக்காங்க. அது முடியாது. ஏன்னா நம்மளே குழிக்குள்ளே கிடந்துக்கிட்டு சேத்துக்குள்ளே கிடந்துக்கிட்டு நான் என்னைக்கு வெளியில் வந்துருச்சு நான் பியூரிஃபை பண்ண, ஏன்னா அது உள்ள சேத்துலேயே கிடக்கிறோம். மறுபடியும் இன்னும் ட்ரை பண்ண அது உள்ளதான் இழுத்துட்டு போகுது. அப்போ வெளியில் இருக்கிறவங்க நம்மளை என்ன பண்ண முடியும்? தூக்கி விட முடியும். அப்படியாக தேவன் தான் நம்மளை அவரை போல மாற்ற முடியும். நம்மளே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பாவத்திலையும் இதுலையும் கிடக்கிறோம். அப்போ வெளியிலேருந்து ஒருத்தர் தான் நம்மளை மீட்க முடியும். அதுக்கு அவர் பேர் அதான் அவர் பேர் ரட்சகர், அதான் அவர் பேர் ரிடீமர். நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு தீயில மாட்டிக்கிட்டு தீக்குள்ளேயே கிடக்கும் போது நம்ம எப்படி வெளில வர முடியும்? வெளியில இருந்து ஒரு ஃபயர் ஃபைட்டர் தான் அதுல இருந்து நம்மளை மீட்க முடியுமா? அதே போல இங்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையை கொண்டு பிதா பாருங்க பரிசுத்த ஆவியானவரை எதை யூஸ் பண்ண வச்சு நம்மளை பியூரிஃபை பண்ண வைக்கிறாரு? தேவ வார்த்தையை கொண்டுதான். அது எப்படிப்பட்ட வார்த்தையாம்? திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால். திருவசனம் அது கலங்கமில்லாத பால் போன்ற அந்த இதை நமக்கு கொடுத்து நம்மளை என்ன பண்றாரு? தண்ணியை கொண்டு கழுவுற மாதிரி அந்த வசனத்தை கொண்டு உள்ள இருக்கிற தேவையில்லாத உள்ளுக்குள்ள நமக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கிற ஹார்ட்லையும் சரி மைண்ட்லையும் சரி ரிஜிஸ்டர் ஆகிருக்கிற எல்லா பழைய விஷயங்களையும் வெளியேற்றி அவருடைய அந்த வார்த்தை உள்ள நம்மளுக்கு புகுத்தி அதுல நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ண வச்சு அதுல நிலைத்து நின்று கனி கொடுக்க வைக்கிறார். அந்த வேலையெல்லாம் பார்க்கறது யாரு? ஆவியானவர். ஏன்னா அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆகவே ஆவியானவர் அதை நமக்கு செய்து கொடுக்கிறார். இது எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள். கரைதரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் 100% தேவன் ஒரு விஷயத்துல சேர்ந்தா எப்படி இருக்கும்? அவ்வளோ பியூரிட்டி இருக்கும். அப்படி நம்மளை பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையால் சபையாக எப்படி மாத்துறாராம்? பரிசுத்தமும் பிழையே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அவ்வளோ பர்ஃபெக்டா நம்மளை மாற்றி அப்படிப்பட்ட சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இது தேவ அன்பினுடைய ஆழம் உயரத்தை நம்ம அறிந்து கொள்ள இதை விட என்ன வேணும்? அவரை போல நம்மை மாற்ற அவரையே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு முன்பாக நம்ம நிற்கிறதுக்கு நமக்கு பாவங்கிற ஒரு தடையா இருக்கு, கில்ட்டி இருக்கு, நான் சரியில்லை, அது எல்லாத்தையும் மாற்றி நம்மளை பரிசுத்தப்படுத்தி அதே போல பிழை இல்லாதவர்களாய் இப்ப முன்னாடி தைரியமாவான்னு சொல்லி அவரே அவரே செய்து அவரே நம்மளை மாற்றி அவருக்கு முன்பாக நிறுத்தி அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். இதுதான் ஆவியானவர் செய்கிற மிகப்பெரிய ஒன்று. இது நம்ம சாதாரணமாக எல்லார் லைஃப்லையும் நடந்துருமானா? நம்ம முயற்சியில் நடந்துருமா? நடக்கவே நடக்காது. தேவனுடைய விஷயங்கள் எல்லாமே அவருடைய கிருபை இல்லாமல் நடக்கவே நடக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு உதவி தேவை, நமக்கு ஹெல்ப் தேவை. அதனால தான் அவர் நம்மளோட ஹெல்ப்பராக இருக்கார் இல்லையா? அதுலேயும் குறிப்பாக இந்த வசனங்களில் நிறைய இருக்குது. அதில் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். பவுல் நிறைய இடங்களில் சொல்றார் தேவ பிள்ளைகள் நம்ம எப்படிப்பட்டு இருக்கணும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 16, 17 இந்த வேத வாக்கியங்கள் எப்படி நம்மளை பியூரிஃபை பண்ணுறது பாருங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனா எப்படி நம்மளை மாற்றுது? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கரையும் செய்ய தகுதி உள்ளவனா இருக்கும்படி. நம்ம முதல்ல பாவங்களையும் சாபத்திலையும் கிடந்து அநியாயமாக்கிரமும் செஞ்சோம். இன்னைக்கு ஆவியானவர் நம்மளை தேவனை போல மாற்றி தேவனுக்காக எந்த நற்கிரியும் செய்ய, ஏன்னா எபேசியர்ல நற்கிரிகளை செய்யவே கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனை செய்ய இருக்கிறோம் இல்லையா? ஆகவே எந்த நற்கிரிகளையும் தேவனை போல செய்ய தகுதி உள்ளவர்களாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்கிறது. இந்த
இந்த வார்த்தைகள் எதால் எழுதப்பட்டது? தேவ ஆவியானவரால். இதை கொண்டு தான் நம்மளை சீர்படுத்துகிறாரு, உபதேசம் கொடுக்குறாரு, கடிந்து கொள்றாரு. இது செய்யக்கூடாது, இதான் செய்யணும், இதான் தேவனுக்கு பிரியமில்லை, நீ தேவனுடைய பிள்ளை இருந்துட்டு இப்படி இருக்கலாமா அப்படின்னு அதன் மூலமாக நமக்கு கடிந்து கொண்டு சீர்திருத்துறாரு, நீதியை படிப்பிக்கிறாரு. இதுதான் சரி, இதுதான் தேவனுடைய சித்தம், இப்படி தான் நீ நடக்கணும், இதுதான் நியாயம், இதுதான் நீதிங்கிறதை கண்டுபிடித்து நமக்கு படிப்பித்து அதன்படி நம்மை நடத்தி நம்மளை வாழ வைக்கிறவராக இருக்கிறார். அதே இதில் எபேசியரில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், அதனால் நம்ம இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சபைகளுக்கு சொல்லிட்டு வர்றாரு. பிலிப்பிலையும் நீங்கள் பார்க்கலாம், கொலோசியர்லையும் நீங்கள் பார்க்கலாம், தெசலோனிக்கர், எல்லா இடங்கள்லையும் தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இப்படி இருக்கலாமா? அதே எபேசியர் 4 பாருங்கள், ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 22 பாருங்க, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. இப்போ நமக்குள்ள எப்படிப்பட்ட ஆவியானவர் இருக்கிறாரு? அவர் பரிசுத்த ஆவியானவர். பலவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த ஆவியானவர் மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய செயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கன்னு சொல்றாருன்னா, நீங்க அப்படி இருக்கீங்க, அந்த மைண்ட் செட்ல போங்க. இது எல்லாம் ஆவியானவர் மூலமா நமக்கு இந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறது. எப்படி இருக்கக்கூடாது? நான் சொன்னேன் இல்லையா, நம்மளை தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து கழுவி வாஷ் அவுட் பண்றாருன்னு பாருங்க. அதுல போட்டிருக்கு, அன்றியும் ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுது? அவயவங்களாக இருக்கப்படியில். எதில் அவயவங்களாக இருக்கிறோம்? தேவனுடைய சரீரத்தில் அவயவங்களாக இருக்கிறதுனால பொய்களை களைந்து பிறனுடைய மெய்யை பேசுங்க, கோபம் கொள்ளாதீங்க, வரிசை அப்படி சொல்லிட்டு வராங்க பாருங்க. அப்படி கோபம் இருந்தாலும் ஈவினிங்குள்ளே எல்லாம் சரியாயிருட்டும், பிசாசுக்கு இடம் கொடுக்காம இருங்க, திருடாமல் இருங்க, பொய் சொல்லாதீங்க, கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், தேவனுடைய நல்ல வார்த்தையை பேசுங்க. கசப்பு, கோபம். 31 பாருங்க, 30 சொல்றாரு, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இப்படிலாம் செய்யும் போது உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஃபீல் பண்றாரு, என் பிள்ளை இப்படி செய்தே, ஏன் பிள்ளை இப்படி இருக்கக்கூடாது, இப்படிலாம் இருக்கணும். அப்போ அவர் உள்ளது நமக்கு உணர்த்துறாரு, நீ செய்கிறது சரியில்லைப்பா, நீ தேவனை துக்கப்படுத்துறப்பா. இன்னும் சொல்லப்போனால் பரிசுத்தாவினே துக்கப்பட்டு எதை சொல்லுவார்? நீ இப்படி இருக்கலாமா? நீ தேவனோட பிள்ளையாச்சு, அவருடைய சாலின் ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டவனாச்சு, இப்போ ரத்தத்தால் நீ மீட்கப்பட்டிருக்கிற, நீ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற, நான் உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறேன், நீ இந்த பழைய விஷயங்களெல்லாம் மறுபடியும் தொடலாமா? தொடக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை அன்பால் அப்படி கட்டி போட்டு அரவணைத்து அவரை போல மாற்றுகிறார். ஆகவே கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்கட்டும். என் ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சழகம், இதுதான் நமக்குள்ள இருக்கணும்னு விரும்புறாரு. அப்படி தேவனை போல மாற்றணும்னு விரும்புறாரு. தேவனையே நம்ம பிரதிபலிக்கணும்னு விரும்புறாரு. நம்ம அம்பாசிடர்ஸா இருக்கணும்னு விரும்புறாரு. ஆகவே இந்த விஷயங்களெல்லாம் போட்டு ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுங்க? மன்னிங்க. இப்படியாக வார்த்தைகள் நம்மளை ஆவியானவர் என்ன பண்றாரு? வார்த்தைகளை அனுப்பி நம்மளை பரிசுத்தப்படுத்துறாரு, நம்மளை என்ன பண்றாரு? பியூரிஃபை பண்றாரு, தேவனை போல மாற்றுகிறாரு. ஏன்னா நம்ம தேவனுக்கு முன்பாக அப்படி மேன்மையானவர்களாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? ஆகவே இவ்வளோ பெரிய பியூரிஃபிகேஷன் நமக்கு தேவைப்படுது. இந்த ஆவியானவர் வந்தாலே அந்த இடத்துல சூழ்நிலைகள் மாறும். அதுக்கு ஆதாரமாக ஆதியாகமம்ல நீ எடுத்துக்கொள்ளலாம். ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கு, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாகிட்டு. ஆவியானவர் அங்கே வந்தாலே அங்கே விடுதலை, அங்கே மாற்றம், அங்கே எல்லா குழப்பங்களும் மாறும். கேயாஸ் அப்படிங்கிற இந்த கேயோஸ் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே மாறுது பாருங்க. இந்த குழப்பத்திற்கு தேவன் ஒருபோதும் காரணர் அல்ல, அவர் சமாதானத்திற்கான தேவன். அந்த சமாதான தேவ ஆவியானவர் மூலமாக வருகிறது, வெளிச்சம் வருகிறது, புது ஒரு ஆரம்பம் வருகிறது. எல்லாவற்றிலும் அவருடைய வல்லமையை தேவன் ஆவியானவர் மூலமாக காமிக்கிறாரு. இங்கே குறிப்பாக பாருங்க, உங்களுக்கு ரோமர் 8:9 பார்த்தீங்கன்னா இன்னும் எப்படி நம்மளை தேவன் அவருக்கேற்றபடி ஆவியானவர் மூலமாக மாற்றி இருக்கிறாருங்கிறது தெளிவாக தெரியுது. இப்போ நம்ம புதிய மனுஷனாவே மாற்றப்பட்டு இருக்கோம். 8:9-11 ரோமரில், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடன் அல்ல. இன்றைக்கு இந்த தேவ ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறனால நீங்கள் தேவனுக்குட்பட்டவர்களாக இருக்கிறீங்க. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தை நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வசமாக இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை கூட உயிர்ப்பிப்பார். உங்களுடைய மனதில் மறுரூபம்,
அங்கே பியூரிஃபிகேஷன் உங்களுடைய ஹார்ட்டில், ஆல்சோ சரீரத்தில் கூட. நீங்கள் எவ்வளோ பலவீனமாக இருக்கலாம், எவ்வளவு மோசமானவர்களாக இருக்கலாம், ஒரு இறந்து போன சரீரமாக கூட இருக்கலாம், அங்கேயும் அவருடைய அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை வெளிப்பட்டு உங்களை மறுபடியும் தேவனுடைய அந்த சாயலின்படி, அந்த வல்லமையின்படி அவர் உங்களை எவ்வளோ பலனா, ஞானமாக, பயம் இல்லாமல் தெளிந்த புத்தியோடு சிருஷ்டித்தாரோ அதே போல் உங்களை மாற்றி அவர் உண்மையிலவராக இருக்கிறார். அவை இப்பேற்பட்ட ஆவியானவரை நீங்கள் பிடிச்சுக்கோங்க. உங்களை நாசமோசமான எந்த விஷயமா இருந்தாலும் அதிலிருந்து தூக்கி நிறுத்த வல்லவர். என் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போச்சுங்க, என் வாழ்க்கையே பட்டு போச்சுங்க, கேவலமாக போச்சுங்க, நாற்றம் அடிச்சு போச்சுங்க, அவர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும். அவர் வந்தால் முடியாதது சாத்தியமாகும். அந்த நிறைவான ஆவியானவர் வரும்போது குறைகள் எல்லாம் ஓடும். ஆமென். ஜெபிப்போம். சோதரம் அப்பா, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, ஒவ்வொருவரும் உம்மை பிடித்து கொள்ளட்டும். இந்த கடைசி காலங்களில் உமக்குள்ள இன்னும் அதிகமாக உறவாடட்டும். தேவனுடைய எல்லா விஷயங்களையும் உம்மிடத்திலிருந்து மூலமாக கற்றுக்கொள்ளட்டும். இயேசுவை பிரதிபலிக்கும் வாழ்க்கை வாழட்டும். இயேசு நாமத்திலே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரே, என் முழு உலமையோட பரிசுநாமத்தை சோதரே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரே, கர்த்தர் செய்த சகல உபகாரியங்களையும் மறவாதே. தேவனுடைய கிருபையும் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட